யாராவது உங்க மேல அன்பு வைக்கிறாங்களா, அது கர்த்தர் பாராட்டுற தயவு. ஆண்டவரே மெலித்தா தீவுல தப்பி பிழைத்ததும் ஆண்டவர் என் மேல பாராட்டுன அன்பு கொஞ்சம் மேல இப்படி சொல்லுவார்னு பார்த்தா, அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டுன அன்பு அப்படியா இப்ப காட்டித்தார அந்த அன்பு. உனக்கு அந்த அன்பு என்னன்னு இப்ப காட்டித்தாரேன் பாரு. அல்லேலூயா. பாம்பு கொத்திட்டு போயிடணும், அதுதான் பாம்புக்கு மரியாதை. இது கொத்திட்டு தொங்கிட்டு இருக்கு. அதை கண்ட போது உடனே ஒருத்தங்க ஓடி வந்து ஒரு விறகெடுத்து பாம்பு அடிச்சு பவுல் அடிச்சு. சிலர் அடிக்கிற அடியில பாம்பு சாகுதோ இல்லையோ, ஆனா உடனே எங்க போச்சு இந்த பாராட்டுன அன்பு? பட்டம் போல் பறந்து போனது. இவன் ஒரு கொலை பாதகன். அந்த கூட வந்து 275 பேர் சொன்னாங்களா இத? இந்த அன்பு பாராட்டுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. இவன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகமில்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது அவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே போட்டு, அப்ப பார்த்தார் பவுல். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணார், யாராவது வந்து எனக்கு என்ன சொல்ல, தொங்கி கொண்டிருக்கிறதை எல்லாரும் பார்க்கறாங்க. சரி, அவங்க அன்பு பாராட்டுறாங்க, வந்து யாராவது பார்ப்பாங்கன்னு பார்த்தா யாரும் வரமாட்டாங்க. அன்பு பாராட்டுறாங்கன்னு சொல்லி நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னா அது தொங்கிட்டு தான் இருக்கும். அதான் அவன் அந்த பூச்சி உதறி போட்டதும் அடுத்த வசனத்துல அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆமென். எது செத்தது தெரியுமா? அந்த பாம்பு. ஆனா ஜனங்களை யாரு சாவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா? ரொம்ப அன்பு பாராட்டுறாங்க. ஆனா அன்பு பாராட்டும் போது எப்படி பார்க்கணும்? இவன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை இல்லாம போயிடும். ஆனா இவங்க எப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? இவன் இல்லாம போயிடுவான். பரலோக அன்பு, அவர் பாராட்டுகிற அன்பு, அதை வர்ணிக்க முடியாது. ஹல்லேலூயா. இவன் இந்த பிரச்சனையில இல்லாம போயிருவான் அப்படிங்கிறது உலக அன்பு. ஆனா இந்த பிரச்சனை இவன் வாழ்க்கையில இல்லாம போயிரும் பார்க்கிற அன்புதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு நினைக்கும் போதெல்லாம் அப்படி உள்ள அப்படி பொங்குது. ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு நல்லவர். அவங்க அந்த பாம்பை பார்க்கணும், அது இப்ப செத்துரும், அது இப்ப செத்துரும். இல்ல, அதான் பவுல் சொல்றாரு பாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவது. அந்த இடத்துல ஆண்டவர் அன்பு விஷயத்துல ரொம்ப பொசசிவ் ஆனார். அந்த ஸ்பேஸ், அந்த பிளேஸை வேற யாரும் எடுக்க விடவே மாட்டார். விட்டா காட்டி தருவார். பாத்தியா, அவன் கையில ஒரு பாம்பு தொங்குனதும் என்னெல்லாம் பேசுறாங்க. இவன் கொலை பாதகன், என்னெல்லாம் வாயில வார்த்தை உண்டோ எல்லாம் சொல்லி பவுல் பார்த்தார், இதெல்லாம் நம்மளை பாதிக்காது, இதெல்லாம் தெரியும். ஆமென். அவர்கள் பாராட்டின் அன்பு கொஞ்சம் இப்ப எழுது பவுலே. ஐயோ, ஆமென். என்ன சம்பவித்தது? ஒன்றை மனதில் நன்றாய் நிர்ணயம் பண்ணிக் கொள்ளுங்கள். புலம்பல் 3வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனத்தை வாசிக்கலாம். புலம்பர் 3:37. ஆண்டவர் கட்டளை இடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? அது எந்த காரியமாகட்டும், நம்ம வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு காரியம் சம்பவிக்கணும்னா பரலோகம் அதை ஓகே பண்ணணும், ஆண்டவர் அதை கட்டளையிடணும். இந்த சனகரிப் ரப்சாகே அனுப்புறான் எசேக்கியாவு கூட்டத்துக்கு விரோதமாக. அப்ப இந்த சனகரிப் சொல்லிய வார்த்தைகள் அங்க வந்து பயங்கரமா பேசுறாங்க. இவங்க போற இடத்துல எல்லாம் ஜெயித்துட்டே வராங்க. யாரு? இந்த அசீரியா டீம், சனகரிப் கூட்டம். சனகரிப் என்கிற அசீரியா ராஜா, அவங்க கை இப்ப ஓங்கி இருக்கு. இப்ப யார்கிட்ட வராங்கன்னா யூதயா எருசலேம் பட்டணத்தை நோக்கி வராங்க. எசேக்கியாவுக்கு எதிராக யுத்தம் பண்ண வராங்க. வரும்போது
அவன் என்னெல்லாம் வார்த்தையை சொல்லுகிறான் பாருங்கள். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதனுடைய 33 பாருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்தது உண்டோ? அதாவது போன இடத்துல எல்லாம் அவங்க தெய்வங்களை வழிபட்டாங்கல்ல, அப்படி யாராவது அசீரியா ராஜாவின் கைக்கு அவங்க தெய்வங்களுக்கு தப்புவித்தது உண்டோ? ஆமாத் 34 அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? ஏன்னா அங்க ஜெயிச்சுட்டு வராங்க, அங்கேயும் அவங்க தெய்வங்களை வழிபடுறாங்கல்ல, அந்த தெய்வங்கள் எங்கே? அசீரிய ராஜா வந்ததும் அந்த தெய்வங்களால ஒன்றும் பண்ண முடியவில்லையே. செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்தது உண்டோ? அவங்களெல்லாம் முடிஞ்சுதா? இல்லையே. அப்படிதான் உங்க தெய்வமும் அந்த பிரச்சனை, அந்த கடன்ல அவங்க வழிபட்ட தெய்வம் அவங்கள காப்பாத்தல, அவங்க இல்லாம போயிட்டாங்க. இந்த பிரச்சனையில அவங்க வழிபட்ட தெய்வம் அவங்கள காப்பாத்தல, அவங்க இல்லாம போயிட்டாங்க. அதே போலதான் இப்போ உனக்கு நீ ஃபேஸ் பண்ற. இப்படிதான் வந்து சொல்றான் 35 கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்கும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார். நீங்க சொல்றீங்களே கர்த்தர் தப்புவிப்பார்னு, அவங்க பண்ணாங்களா இப்படி? அதனால சொல்றாங்க 32வது வசனத்தை பாருங்கள். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து, அத என்னதுனா நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, ஆண்டவர் காப்பாத்துவார், ஆண்டவர் நம்புவார், இப்படி சொல்லிட்டு நீ உன்னை ஏமாத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது 36வது வசனத்தை வாசியுங்கள். ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாக இருந்தார்கள். நம்ம ஒரு நம்பிக்கை வச்சிட்டு இருக்கிறோம் பாருங்க. அவன் வந்து சொல்றான், அவங்களுக்கு இதே பிரச்சனை வந்து அவங்க தெய்வம் காப்பாத்துச்சா, இவங்களுக்கு இதே பிரச்சனை வந்து. சில பிரச்சனைகள் வரும்போது தெய்வங்கள் கைவிட்டுரும் அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க ஒரு காரியம் சம்பவித்ததுண்டோ? என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, நமக்கு வருகிற பெரிய சோதனை என்ன தெரியுமா? நம்ம நம்பிக்கையில சத்துரு கை வைப்பது. இந்த ரப்சாகே சனகரிப்பால் அனுப்பப்பட்டவன் வந்து முதல்ல கேட்கிற கேள்வியை 18வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்துல, யுத்தத்திற்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாய். அவன் லாங்குவேஜ்ல சொல்றான், ஏன்னா அவங்க எல்லாம் மந்திரம் பண்றவங்க. தேவ பிள்ளைக்கு மந்திரம் என்ன தெரியுமாங்க? விசுவாசம். ஆமே, விசுவாச அறிக்கை பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? ஏதோ மந்திரம் ஓதுறான். அல்லேலூயா. சில தேவ பிள்ளைங்க அந்நிய பாஷை பேசுறதை பார்த்து பேய் கூட வராது, ஓடிரும் ஏதோ. ஆமே, நீ அப்படி நம்புறிய, அது வாய் பேச்சே அன்றி நம்ம விசுவாசத்துக்கு வரக்கூடிய பெரிய சோதனை. விசுவாச அறிக்கையே வாயில தான் அடிக்கணும். அவன் என்ன சொல்ல, இது வெறும் வாய் பேச்சு அப்படி சொன்ன நம்ம பெரிய ரோஷம் வந்துடும். இனி நான் சொல்ல மாட்டேன், அதுதான் அவனுக்கு வேணும். இது வாய் பேச்சுன்னு சொன்னோன்னே இந்த அதிகாரம் முடியும் போது எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்களா? அடுத்து, என்னை விரோதிக்கும்படிக்கு, இந்த வேர்டை நல்ல கவனிங்க, யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்? சனகரிப் சொல்ற என்னை விரோதிக்கும்படிக்கு. என்ன வேர்டு? தேவன் பேர்ல நாம வைத்திருக்கிற நம்பிக்கை சத்ருவுக்கு விரோதமானது. ஹல்லேலூயா. அப்ப தேவன் பேர்ல நம்ம நம்பிக்கை வைக்கலன்னா சத்ருவை என்ன பண்ணுகிறோம்? ஆண்டவர் சத்ருவை நேசியுங்கள் சொன்னது தள்ளப்பட்ட சாத்தான இல்ல, கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்னு சொன்ன சகோதரிய. ஆமென். ஹல்லேலூயா. என்னை விரோதி இப்படி சொல்லிட்டு தான் இவ்வளவு சொல்றான். சொன்னதும் இதெல்லாம் கேட்டதும் இசைக்கு என்னதான் நம்ம நம்பிக்கை வச்சாலும் நம்ம கேட்கறதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதுக்கு மேல வார்த்தைகள் வரும்போது நம்மள உடஞ்சிரும். போய் உட்கார்ந்துருந்து ஓன் அழும்போது கர்த்தர் சனகரிப்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயாவை அனுப்புறார். சனகரிப்டையும் சொல்லு, எசேக்கியா கிட்டையும் சொல்லுன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு சொல்லுன்னு சொல்லி வார்த்தையை கொடுக்கிறார். சனகரிப் கிட்ட கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 2 ராஜாக்கள் 19:22 முதல் பாருங்கள். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையா ஏறெடுத்தாய். என்னைக்குமே புரிஞ்சு, ஆண்டவரை நம்பி இருக்கிற
ஒருவனுக்கு விரோதமாய் பேசப்படுகிற அத்தனை வார்த்தைகளும் தேவனுக்கு விரோதமாய் பேசப்படுகிறவைகள். ஆண்டவரை நம்பி இருக்கிற ஒருவன் அற்பமா எண்ணப்படுகிறானா அந்த இடத்துல தேவன் அவங்க அற்பமா என்றாங்க. அதுதான் யாரை நிந்தித்து தூஷித்தாய், யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய் அப்படி சொல்லிட்டு உன் ஸ்தானாபதிகளை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்த. ஆமே, என் ரதங்களின் திரளினாலே நான் அங்கே ஏறினேன், அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொன்னியே, அங்கெல்லாம் நீ ஜெயிச்சுட்டு வந்தல்ல, அது எப்படி சாத்தியமாச்சு? 25வது வசனத்தை பாருங்கள். நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து, இந்த வேட கவனிங்க, திடீர்னு நீ போய் ஜெயிச்சன்னா நான் இது ஏற்கனவே போட்ட பிளான், சனகரிப்பே, நீ 2 பட்டணத்தை பிடிச்சிட்டு வந்த இல்ல, இது நான் நியமித்தது. பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படிக்கு நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். ஆனா இப்போ நீ எருசலேம் கிட்ட வர தெரியுமா? அதே மாதிரி இதை அடிப்பேன் வர தெரியுமா? ஒன்றை புரிந்துக்கோ, இந்த எருசலேமுக்கான காரியம் வெகு காலத்துக்கு முன் நியமித்தது. பூர்வ நாட்கள் முதல் அது திட்டமிடப்பட்டது. அதுல நீ கை வச்சிருக்கியா? நீ கேளு. இப்போ எசேக்கியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ கேளு. 29வது வசனம் முதல், உனக்கு அடையாளமா இருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும், 29 முதல், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். 31வது வசனம், மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். அடுத்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிங்க. சேனைகளினுடைய கர்த்தரின் வைராக்கியம். அப்ப நம்ம ஒருத்தங்க நிந்திக்க நிந்திக்க யாருக்கு கோபம் வருது? கர்த்தருக்கு. அப்ப நம்ம அந்த இடத்துல என்ன ஆயிரணும்? மௌனமாயிரணும். ஆண்டவர் அங்க அவங்களுக்கு சம்பவித்தது போல எனக்கு சம்பவிக்குமா அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொல்ல, நான் பூர்வம் முதல் உன் காரியத்தை பிளான் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஏன் சம்பவித்ததுன்னு நான் சம்பவிக்க பண்ணினேன். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு நியூஸ் கொண்டு போகும்போது ஆண்டவர் அப்படியான்னு கேட்க மாட்டார்.